உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நிறைய விமர்சனங்கள், யாரெல்லாம் இன்னைக்கு டிவிகேல எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கஞ்சா வித்தவங்க, லாட்ரி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களை விமர்சிக்கிறாங்க. அவர் ஆதவ் அர்ஜுனா மீது வைத்திருக்கிற அந்த காழ்ப்பில் இப்படி வளர்கிறார். லாட்டரி அதிபர் மார்டின் தயாரித்த படத்தில் கலைஞர் பாடல் எழுதுகிறார். 50 லட்சம் வாங்கிட்டாரு. உதயநிதிக்கு இது தெரியுமான்னு கேளுங்க. உன் தாத்தாவே மார்டின் 50 லட்சம் ரூபா வாங்கியிருக்கானே. மேயர் பிரியா அவர்கள் ஒரு புரோட்டோகாலை முன்னிறுத்தி தாவேகா எம்எல்ஏ குத்துவிளக்கு ஏற்ற விடல. மேயர் பிரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவை திருவிக்கா தொகுதியில் நடக்குமானால் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கை பல்லவிக்கு அந்த வாய்ப்பை பிரியா பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்திருக்க வேண்டும். மேயர் பிரியாவிற்கு பெருந்தன்மை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, மேயர் எலெக்ஷன் இன்னொரு 8 monthsல வரப்போகுது, சென்னையில் நீங்கள் டெபாசிட் வாங்கிருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. 25க்கு 25ம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். டிஎம்கே காலியாயிடும். சென்னை மாநகரத்திலாம் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. திமுக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக தள்ளாடும், தடுமாறும். அவர்கள் அடுத்த கட்ட நகரும் பிஜேபி நோக்கி அவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். திமுக இருப்பே பிஜேபி வலுவாக எதிர்க்கிறார்கள் தானே. கேளுங்க, காங்கிரஸ் எங்க கட்சியோட கூட்டணி எங்களுக்கு ஆதரவு தருகிறேன், திமுக கூட்டணி விலகி எங்களுக்கு ஆதரவு தந்த அடுத்த நிமிடத்தில் இந்த பறந்து விரிந்திருக்கிற பாரத தேசத்தின் மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவின் முதுகில் குத்திவிட்டது காங்கிரஸ் என்று ஒரு செய்தி. திமுகவுக்கு முதுகே இல்லைங்கிறது அவருக்கு தெரியல. மாணவர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் இன்னைக்கு தாவேகாவும். ஒரு ஆள் கூட திமுகவுக்கு ஆதரவாக எந்த மாணவனும் இல்லை. அப்படி திமுக ஒரு வறுமையில் இன்றைக்கு இருக்கிறது. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆளுங்கட்சிக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய அந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே வரதை பார்க்குறோம். மேயர் பிரியா அவர்கள் ஒரு புரோட்டோகாலை முன்னிறுத்தி தாவேகா எம்எல்ஏவை குத்துவிளக்கு ஏற்ற விடலை அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படுது. அந்த அளவுக்கு இது பெரிதாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா, அந்த அளவுக்கு நடந்திருக்கா? என்ன புரோட்டோகால்? அது பெரிதாக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் தொலைக்காட்சி ஊடகங்களும் உங்களை மாதிரி சமூக வலைத்தளங்களும் அதை பெரிதாக்குகின்றன. பெரிதாக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதாவது மேயர் பிரியா குத்துவிளக்கு ஏற்றுகிற வாய்ப்பை சட்டமன்ற உறுப்பினர் தங்கை பல்லவிக்கு முதலில் கொடுத்திருக்க வேண்டும். இதில் என்ன புரோட்டோகால்னா, நிகழ்ச்சி எங்கே நடைபெறுகிறது என்பதை பொறுத்து. இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இடம் திருவிக்கா நகர் தொகுதியில். ஓகே, அப்போ கேட்டிங்களா? முதல் முக்கியத்துவம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர். மேயர் பிரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, மாநகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவை திருவிக்கா தொகுதியில் நடக்குமானால் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கை பல்லவிக்கு அந்த வாய்ப்பை பிரியா பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்திருக்க வேண்டும். அது தவிர அவர் சூலுற்று தேர்தலில் நிற்கும் பொழுதே அவர் கர்ப்பவதி, இப்பொழுது குழந்தை பெற்றிருக்கிறார். அந்த பச்சிளம் குழந்தையை விட்டுவிட்டு இந்த நிகழ்விற்கு அவர் வந்திருக்கிறார். ஒரு பெண்ணாக அதை புரிந்து கொண்டு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தால் இந்த சர்ச்சை எழுந்திருக்காது. மேயர் பிரியாவிற்கு பெருந்தன்மை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி 2வது நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு ஏற்றாமல் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு உரிமைக்காக போராடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இனி வருகிற நாட்களில் மேயர் பிரியா இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் அதிக நாட்கள் இனி மேயராகவும் இருக்க போகிறதில்லை. அடுத்த மேயர் எங்கள் தரப்பில் வரப்போகிறார். அதையும் பொறுத்திருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க, மேயர் எலெக்ஷன் இன்னொரு 8 monthsல வரப்போகுது, சென்னையில் நீங்கள் டெபாசிட் வாங்கிருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. 25க்கு 25ம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், 25 மேயரும் எங்கள் மேயர்ஸ் தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஎம்கே அப்போது ஒட்டுமொத்தமாக இல்லாத அளவுக்கு
டிஎம்கே காலியாயிடும். சென்னை மாநகரத்திலாம் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இப்பொழுதே சென்னை மாநகரத்தில் எல்லா தொகுதியும் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். திருவல்லிக்கேணி அந்த தொகுதி தான் உதயநிதி வச்சுருக்காரு. அதுலேயும் வெறும் 17,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஒரு 7,500 ஓட்டை திருப்பி இருந்தால் கதை முடிஞ்சிருக்கும் உதயநிதி கதையும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இப்பொழுது தலைவர் விஜய் ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்களிக்கிறவர்கள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய பெயர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது யார் உண்மையாக உழைப்பார்கள் என்று அடையாளம் கண்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை வாக்காளர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே விஜய் மக்கள் மன்றமாக இருந்த பொழுது ஒரு கண்ணொளிக்காத கிராமங்களில் பால் முட்டை ரொட்டி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இரவு பள்ளிகளை நடத்தி நூலகங்களை நடத்தி மக்களோடு அவர்கள் தொண்டாற்றி இருக்கிறார்கள் தவேகா தம்பிமார்கள். அதனால் இந்த தேர்தலில் கணிசமான வெற்றி. அது எங்களுக்கு இப்பொழுது தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் இருக்கிறதுனால திமுகவிடம் இருந்த கட்சிகள்லாம் எங்கே பக்கம் வந்துட்டு. அதனால் 100% வெற்றியை நாங்கள் பெறுவோம். திமுக தனித்து விடப்படும். திமுக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக தள்ளாடும், தடுமாறும். அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு பிஜேபியை நோக்கி அவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். அப்படியா? ஆமாம் ஆமாம். எப்படி? பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த உடனே எப்படி திமுக இருப்பே வந்து பிஜேபி வலுவாக எதிர்க்கிறார்கள் தானே? கேளுங்க, காங்கிரஸ் எங்கள் கட்சியோட கூட்டணி எங்களுக்கு ஆதரவு தருகிறேன், திமுக கூட்டணி விலகி எங்களுக்கு ஆதரவு தந்த அடுத்த நிமிடத்தில் இந்த பரந்து விரிந்திருக்கிற பாரத தேசத்தின் மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவின் முதுகில் குத்திவிட்டது காங்கிரஸ் என்று ஒரு செய்தி சொன்னார். துரோகின்னு சொன்னாங்க எல்லாரும். ஆமாம், திமுகவின் முதுகில் குத்திவிட்டது காங்கிரஸ் அப்படின்னா திமுகவை நோக்கி அவரும் நகருகிறார். திமுகவுக்கு முதுகே இல்லைங்கிறது அவருக்கு தெரியல. திமுகவை நோக்கி அவர் நகருகிறார், இவர்களும் நகருகிறார்கள். இன்றைக்கு பிஜேபி கட்சி மரணப்படுக்கையில் இருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த கட்சியினுடைய ஒரே முகமாக இருந்த அண்ணாமலை, பிஜேபி எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்று மோடிகிட்ட, அமித்ஷாட்ட, நிதின் சபின்கிட்ட, நட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இன்றைக்கி அவர் புதிய இயக்கம் தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு அறிவித்த பொழுதே ஒரு 11.5 லட்சம் பேர் ஒரே நாளில். பெரிய செல்வாக்காது? பெரிய செல்வாக்கு. ஆமாம், 11.5 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அதனால் பிஜேபி கட்சி மரணப்படுக்கையில் இருக்கிறது. அதுக்கு உயிர் தர வேண்டுமானா திமுக ஆதரவு இருந்தால் நல்லதுன்னு அவர் நினைக்கிறாங்க. பிஜேபி, திமுக என்ன நினைக்கணும்னா நம்ம பவர் இல்லாமல் இருக்கோம், அவங்களுக்கு பவர் இல்லாமல் அவங்களால உயிர் வாழ முடியாதுன்னு. அதனால் பிஜேபியோட கூட்டணி வைத்து கொண்டு சென்ட்ரலில் 4 மினிஸ்டரை வாங்கி நம்மளும் பவரை காட்டலான்னு பவர் இழந்து போன திமுக முடிவெடுத்து விட்டது. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து விஜய் அவர்களுக்கு அவங்க தான் காம்படிஷனாக வர போகிறாங்க. அப்படி தான் சூழல் இருக்கிறது. அவ்வளோ செல்வாக்கு அண்ணாமலை. அடுத்த தேர்தலில் ஒரு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வேலை இல்லை. இப்படி ஒரு இணையதளத்தில் எனக்கு ஆதரவு தாருங்கள்னு எடப்பாடி நாளைக்கு போட்டால் ஒரு 100 எண்ணிக்கை கூட அவருக்கு வராது. அவ்வளோ செல்வாக்கு இழந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அரசியல் அனாதை எடப்பாடி பழனிசாமி. அது மாதிரி ஒரு கருத்தை எனக்கு போடுங்க அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் போட்டால் 300 பேரை தாண்டாது. இதுதான் இந்த 2 கட்சிகளுக்கு நிலைமை. சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க, கொளத்தூரில் போயிட்டு மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க, பட்டு திருந்தட்டும், விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியதே வந்து அப்போ பட்டு திருந்தட்டுங்கிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து கொளத்தூர் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்களா? இல்லை, கொளத்தூர் மக்கள் அண்ணன் ஸ்டாலினை வாக்களித்தவரை வெற்றி பெற வைக்கவில்லை என்பது ஒரு வகையில் ஜனநாயகத்தில் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது வாக்காளர்களுக்கு இருக்கிற உரிமை. ஆனால் அவர் கொளத்தூர் தொகுதியை தன்னுடைய சொந்த பிள்ளையை போல பாதுகாத்தார்.
அதில் நான் விமர்சிக்க விரும்பலை. குளத்தூர் தொகுதி தோல்விக்கு காரணம் சேகர்பாபு. அந்த சேகர்பாபு என்கிறவர் குளத்தூர் தொகுதி அவருக்கு தான் பொறுப்பாளர் மாதிரி அவர் தான் எல்லாம் பண்ணுவார். அதை அங்கே இருக்கிற திமுக தோழர்கள் விரும்பலை. அவர்கள் முதல்வரின் தொகுதி, அவருடைய கண்காணிப்பும் அவருடைய கவனமும் நம்ம மேலே வரணும்னு அவங்க விரும்புவாங்க. அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்ததுனால அதற்கு வாய்ப்பு கொடுக்கல. இவன் எப்பொழுதும் நந்திய மாதிரி வழிமறிச்சிட்டே நிற்பான் சேகர்பாபு. அதான் அவர் வந்து பின்னாடி நின்று அழுதுறதுக்கான காரணம். ஆமாம், அதுதான் காரணம். அதனால் குளத்தூர் தொகுதி திமுக தோற்றதற்கு காரணம் சேகர்பாபு. அவன் டெய்லி துர்கா பூஜை பண்ணிட்டு குளத்தூரில் வந்து நிற்பான் காலையில். அங்கே இருக்கிற அரசின் திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருவதில் எல்லாத்துலேயும் தலையிடுவார் சேகர்பாபு. அது அவருக்கு ஒரு நோய் மாதிரி. இன்றைக்கி அதனால் குளத்தூர் தொகுதியிலையும் சென்னையிலையும் திமுகவின் தோல்விக்கு சேகர்பாபு தான் காரணம். அடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ திமுக வந்து அடுத்து தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்கு அவங்க ஒவ்வொரு கட்டமாக முயற்சிச்சுட்டே வரும்போது இப்போ அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய வகையில் ஜென்சி எல்லாம் வந்து இப்போ வந்து உள்ள இழுத்து அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க அறிவாலயத்தில். உப்பு சப்பு இல்லாத நிகழ்ச்சிங்கிறது அதுதான். எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கொஞ்சம் பேரை வலுக்கட்டாயமாக கூட்டி கொண்டு உட்கார வச்சு அந்த நிகழ்ச்சி மொத்தத்தில் தோல்வியடைந்து விட்டது. தானாகவும் தன்னெழுச்சியாகவும் வர வேண்டும், தள்ளி கொண்டு வரக்கூடாது. திமுகவே தள்ளி கொண்டு தான் தள்ளி கொண்டு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு. உனக்கு இளைஞரணி செயலாளர் இருக்கிறார், இளைஞர்கள் இல்லை. மாணவர் அணி செயலாளர் இருக்கிறார், மாணவர்கள் இல்லை. நெசவாளர் அணி செயலாளர் இருக்கிறார், நெசவாளர்கள் இல்லை. விவசாயிகள் அணி செயலாளர் இருக்கிறார், விவசாயிகள் இல்லை. இப்படி திமுக எல்லா தளத்திலும் இன்றைக்கு தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. ஒரு மாணவர் அணிக்கு ஒரு பெண்மணியை நியமித்திருக்கிறார்கள். நல்ல முயற்சி. வீரமணின்னு அந்த அம்மா பேருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒருத்தர் இருந்தான், ஒரு வந்தேரி, அவனுக்கு பேர் ராஜீவ் காந்தி. அவன் மாணவர் அணி நிர்வாகிகளாக இருக்கிற பெண்களை எல்லாம் ஒரு வன்புணர்வுக்கு கட்டாயப்படுத்தினான். வன்புணர்வு செய்ததாகவும் தகவல். உதயநிதிக்கும் அன்பில் பொய்யாமொழிக்கும் வேண்டிய ஆள். ஒரு வந்தேரியாக கட்சிக்குள்ளே நுழைந்தவன் தேனாம்பேட்டையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து தங்கியிருக்கிற அளவுக்கு அவனுக்கு வசதி வாய்ப்புகள் குவிந்து விட்டது. வந்தேரிகள் தான் அந்த கட்சியில் வாழ முடியும். வந்தேரிகள் இந்த சென்ஸ் என்டிகேல இருந்து வந்தாரு. அவன் நான் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவன். அவன் கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியும் ஐடென்டிஃபை பண்ணிட்டான், அடையாளப்படுத்திட்டான். இந்த தொகுதியில் நான் தான் நிற்க போகிறேன், ஜெயிக்க போகிறேன், நான் தான் அடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர்லாம் கதை விட்டான். அவன் அந்த கட்சியில் இருக்கிற பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு கட்டாயப்படுத்தணும். இப்போ அது ஒரு பெண்ணின் கையில் வந்திருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் இயங்குவதற்கு தொடங்கும் பொழுது தேர்தல் வந்து விட்டது. தேர்தலில் திமுக தோற்று போச்சு. இனிமேல் அந்த மாணவர்களை எல்லாம் நாடி அந்த பெண்மணி போக முடியாது. ஏன்னா மாணவர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் இன்னைக்கு தாவேக்காவுக்கு. ஒரு ஆள் கூட திமுகவுக்கு ஆதரவாக எந்த மாணவனும் இல்லை. அப்படி திமுக ஒரு வறுமையில் இன்றைக்கு இருக்கிறது, வெறுமையில் இருக்கிறது திமுக. இது எத்தனை நாளைக்கு இதை அவங்க தள்ளி கொண்டு போவாங்கன்னு தெரியலை. ஆனால் ஸ்டாலின் திணறுகிறார். ஒரு திசை தெரியாமல் தவிப்பது மாதிரி எனக்கு ஒரு கவலை இருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இனி எப்படி அவங்களால வந்து இப்போ ஏன்னா ஜென்சி இளைஞர்களை வந்து இப்போ அடுத்து அண்ணாமலை அவர்களும் கவர வந்துட்டாங்கங்கும் போது அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்களும் யங்ஸ்டரான ஒரு தலைவருக்கு பின்னாடி போறாங்க. திமுகவில் யாரும் இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க. எடுத்துக்காட்டு வேணும்னா நீங்கள் ஒரு திமுக கூட்டம் இன்னைக்கு நடக்குது, அந்த கூட்டத்துக்கு நீங்கள் கேமராவோட போங்க, நேரடியாக பார்த்துடலாம். இளைஞர்கள் யாரும் வரமாட்டாங்க. அடுத்து இப்போ ஆளுநர் வந்து 18ஆம் தேதி உரை நிகழ்த்த இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து ஆளுநருக்கும் திமுக இருக்கும் போது அவங்க ஃபைட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தேசிய கீதம் வந்து முதல்ல ஏற்கனவே இருந்த ஆளுநர் ஒரு பெரிய சங்கி, இவரும் சங்கியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ வந்தே மாதரம் முதலில் பாடப்படுமா அப்படிலாம் வந்து அது சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் பதவியேற்பு விழாவில் ரகசிய பாதுகாப்பு பிரமாணம் செய்கிற நிலையில் வந்தே மாதரம் பாடி தேசிய கீதம் பாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடினார்கள். 3வது இடத்துக்கு தமிழை தள்ளிவிட்டார்கள்
இதுக்கு விஜய் எந்த ரியாக்ஷனும் தரலைன்னு சொன்னாங்க. எங்கள் தலைவர் தர வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா அந்த நிகழ்ச்சியும் கவர்னர் மாளிகை, கவர்னருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய கண்காணிப்பில், ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில் நடைபெறுகிற நிகழ்வு. இதில் எங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. அதற்கு பிறகு சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் இது கேட்ட பொழுது, சட்டமன்றத்தில் அதெல்லாம் நடக்காது, தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக முன்னுரிமை கொடுப்போம் என்று ஜேசிடி பிரபாகர் சொல்லிவிட்டார். வர்ற 18ஆம் தேதி ஜேசிடி பிரபாகர் சொன்னது தான் நடக்கும். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன நிறைய விமர்சனங்கள், யாரெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டிவிகேல வந்து எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கஞ்சா வித்தவங்க அந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து விமர்சிக்கிறாரு. அப்புறம் லாட்ரி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களை விமர்சிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து, அதாவது இன்னொன்று பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாரு. அவர் இந்த ஆதவ் அர்ஜுனா மீது வைத்திருக்கிற அந்த காழ்ப்பில் இப்படி உளறுகிறார். லாட்டரி அதிபர் மார்ட்டின் தயாரித்த படத்தில் கலைஞர் பாடல் எழுதுகிறார். 50 லட்சம் வாங்கிட்டார். ஒரு பாட்டு எழுதுனதுக்கா? ஆமாம். உதயநிதிக்கு இது தெரியுமான்னு கேளுங்க. உன் தாத்தாவே மார்ட்டின் 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கானே. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா 10 ஆண்டு காலம் திமுகவினுடைய ஐபேக் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக்குக்கு, அதில் பிரசாந்த் கிஷோருடைய பங்களிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. திமுகவினுடைய வெற்றிக்கு அந்த ஐபேக் நிறுவனம் காரணமாக இருந்தது என்றால், அந்த ஐபேக்கை 10 ஆண்டு காலம் இயக்கியது எங்கள் ஆதவ் அர்ஜுனா. இது உதயநிதி அந்த வெற்றிக்கும் அப்போ அவர் தான் காரணம். அவர் அதை உதறி எறிஞ்சிட்டு தான் எங்கள் கூட தலைவர் விஜய் கூட இன்னைக்கு வந்திருக்காரு. அதனால உதயநிதி நதி மூலத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும்.